சுவாமி மனிதனாய் இறைவனாய் காட்சி கொடுக்கிறார். அற்புதமான ஸ்தலம் நடராஜ பெருமான ஜீவ சுயம்புவா இந்த ஸ்தலத்திலாம் பார்க்கலாம். அதனால்தான் நடராஜனுடைய திருமேனியில மாநிலம் போல் மற்றம் மறு தழும்பு ரோமம் நாடி நரம்பு தெரியும். ஸ்தலம் கொடையடி ராஜபுரம் திருநல்லம் என்கின்ற திவ்ய ஸ்தலமாகும். சுவாமியுடைய திருநாமம் உமாமகேஸ்வரர், அம்பாளுடைய திருநாமம் தேகசுந்தரி அப்படின்னு அம்பாளுடைய நாமதேயம். அப்பர் பெருமானாலையும் திரு ஞான சம்பந்த பெருமானாலையும் பதிகம் பாடிய ஸ்தலம். அதனால அந்த ஸ்தலத்துக்கு திருநல்லம்னு வைக்கிறார். ஏன்னா சுவாமியுடைய பாதம் பட்ட புண்ணியமான பூமி இது. இதெல்லாம் நம்ம வழிபடணும்னாலே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்கின்ற வாக்கியமாக அவன் அனுகிரகம் கிடைக்கிறவருக்கு மட்டுமே இந்த ஸ்தலத்துடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட ஸ்தலம். 3 ஸ்தலம் கல்யாண ஸ்தலம். திருமணஞ்சேரிங்கிற ஸ்தலத்துல மாலமாத்திர வைபவம், திருவெளியும் இல்லை அப்படின்னு பக்கத்துல இருக்கு. அந்த பந்தகால் முகூர்த்தம். திருநல்லத்துல மகாவிஷ்ணு பெருமான் தாரவாத்து கொடுத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கு விவாகம் ஆகும் பொழுது காட்சி கொடுக்குறேன். அதனால்தான் கல்யாணம் ஆகாதவாரெல்லாம் இந்த கோவிலில் திங்கக்கிழமையில விரதம் இருந்து கல்யாண பரிகார அர்ச்சனை கல்யாண சுந்தரேஸ்வரர் குருவா கல்யாணம் கூடி வந்துடும். ஸ்தலம் புராணம் ரீதியாக ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவி ராணி ஸ்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட செய்தார். இந்த ஆலயம் பூமாதேவியால பூஜை பண்ண சிவாலயம். பூமாதேவி தாயார் பூலோக பிரபஞ்சத்தில் அசுருடைய பய விமோசனத்துக்காக இங்கே சிவபெருமானை வழிபடுறார். அதனால்தான் பூமாதேவி சிவபெருமானை தியானித்து நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராஜா சிவாஜ லோகஸ்ய ஹிதாஜ சம்பவே அபார சம்சார சமுத்பவாஜா நமோ நமஸ்தே பிரதிவீஸ்வராஜா அப்படின்னு பூமாதேவி தாயார் சிவபெருமானை வழிபட்டு பூலோக வரப்பிரசாதத்தை வாங்கிக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்தலத்துக்கு பூமிநாதேஸ்வரம், பூமிநாதர் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு திருநாமம். டெல்லியில பூமாதேவி தீர்த்தம். பூமாதேவி இந்த ஸ்தலத்துல ஆண்டுக்கு ஒரு முறை சுவாமியுடைய சன்னிதானத்துல தபஸ் நடக்கும். வைகாசி விசாக பெருவிழாவின் 5வது திருநாளானது பூமாதேவி தபசு சுவாமியுடைய சன்னிதானத்தில் நடக்கும். மண் பூஜை பண்ணி தருவா இந்த கோவில். ஒரு மாநிலம் புதிதாக வீடு வாங்கணும், வீடு விற்கணும், நிலப்பிரச்சனை, சுவாமிகிட்டேந்து பூமி பூஜைக்காக மண் வாங்கிட்டு போய் நம்ம அனுகிரகம் செய்தால் நமக்கு அந்த காரியம் சித்தியாகும். மாதிரி அகஸ்திய மகரிஷிக்கு சுவாமியும் அம்பாலும் கல்யாண காட்சி கொடுக்கப்பட்ட சிவாலயம். வருஷத்துக்கு 3 நாள் உமாமகேஸ்வரர் திருமேனியில சூரிய அஸ்தமனம் ஒளிப்படும். மாசி மாதம் 19, 20, 21 இந்த 3 தினங்கள் மட்டும் சூரியன் மேல சூரிய ஒளி உமாமகேஸ்வரன் மேல படும். இந்த 3 நாள் சூரிய பூஜை. அந்த காலத்துல நம்ம வழிபட்டால் சப்த ஜென்ம ஹிருதம் பாபம் ஸ்மரணேன வினசியதை, நம்ம 7 தலைமுறைகள் செய்த பாவங்கள் விமோசனமாகிறது. சுவாமியுடைய பாதம் பட்ட புண்ணியமான பூமி இது. இதெல்லாம் நம்ம வழிபடணும்னாலே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்கின்ற வாக்கியமாக அவன் அனுகிரகம் கிடைக்கிறவருக்கு மட்டுமே இந்த ஸ்தலத்துடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட ஸ்தலம். சுவாமி பிரார்த்தனை. ஓம் நம சிவாய. ஆலவாயன் இடக்காலை தூக்கியே அம்பலமாடி சிரிக்கிறான். ஆடல் நாயகன் சலங்கையை ஒலித்தே பரதமாட என்னை அழைக்கிறான். என்னுடன் பரதமாடவா என அழைக்கிறான். தில்லையம்பலம் தில்லையம்பலம் தில்லையம்